மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இதில் 175க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரியில் பெரிய அளவில் தளர்வு வழங்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள், தேங்காய் எண்ணெய், சோப்பு, உணவுப் பொருட்கள், சைக்கிள்கள், பல மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், விவசாய கருவிகள் ஆகியவற்றின் ஜிஎஸ்டி வரி 12 மற்றும் 18% குறைக்கப்பட்டு 5% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வெண்ணெய், பால் பொருட்கள், நாப்கின்கள், மிக்சர், குழந்தைகளுக்கான பாட்டில்கள், டயப்பர்கள், தையல் இயந்திர பாகங்கள் ஆகியவற்றுக்கும் 5% ஜிஎஸ்டி மட்டும் விதிக்கப்பட்டுள்ளது. வேளாண் துறையில் டிராக்டர்கள், டயர்கள், பூச்சிக்கொல்லிகள், அறுவடை இயந்திரங்கள் ஆகியவற்றுக்கும் இப்போது 5% மட்டுமே. மருத்துவத்துறையில் தனியார் மருத்துவ காப்பீடு முற்றிலும் ஜிஎஸ்டி விலக்கு பெறுகிறது. மேலும் தெர்மாமீட்டர், ஆக்சிஜன் நோயறிதல் கருவிகள், கண்ணாடிகள் போன்றவற்றின் ஜிஎஸ்டி 5% குறைக்கப்பட்டுள்ளது. ஆட்டோமொபைல் துறையில் சிறிய கார்கள், மோட்டார் சைக்கிள்கள், 3 சக்கர வாகனங்கள் ஆகியவற்றின் ஜிஎஸ்டி 28%-இருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறையில் பென்சில்கள், ரப்பர்கள், வரைபடங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களுக்கு முற்றிலும் ஜிஎஸ்டி வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இம்முடிவுகளால் பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ள பொருட்களின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற சட்ட ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள ஐகான் லீகலுடன் இணைந்திருங்கள்.